2 ராஜாக்கள் புஸ்தகம் 6வது அதிகாரம் 8 முதல் 14 வசனங்கள். அக்காலத்தில் சீரியாவின் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி இன்ன ஸ்தலத்திலே பாளையம் இறங்குவேன் என்று தன் ஊழியக்காரரோட ஆலோசனை பண்ணினான். ஆகிலும் தேவனுடைய மனுஷன் இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் ஆள் அனுப்பி இன்ன இடத்துக்கு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரும், சீரியர் அங்கே இறங்குவார்கள் என்று சொன்னான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்து தனக்கு குறித்து சொன்ன ஸ்தலத்திற்கு மனுஷரை அனுப்பி பார்த்து எச்சரிக்கையாயிருந்து இப்படி அநேகந்தரம் தன்னை காத்து கொண்டான். இந்த காரியத்து நிமித்தம் சீரிய ராஜாவின் இருதயம் குழம்பி அவன் தன் ஊழியக்காரரை அழைத்து, நம்முடையவர்களில் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு உளவாயிருக்கிறவன் யார் என்று நீங்கள் எனக்கு அறிவிக்க மாட்டீர்களா என்று கேட்டான். அப்பொழுது அவன் ஊழியக்காரரில் ஒருவன், அப்படி இல்லை, என் ஆண்டவனாகிய ராஜாவே, நீருமுடைய பள்ளி அறையிலே பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசியாகிய எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான் என்றான். அப்பொழுது அவன், நான் மனுஷரை அனுப்பி அவனை பிடிக்கும்படி நீங்கள் போய் அவன் எங்கே இருக்கிறான் என்று பாருங்கள் என்றான். அவன் தோத்தானில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் இரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான். அவர்கள் ராக்காலத்திலே வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள். இன்றைய செய்தியின் தலைப்பு, மற்றவர்களுக்கு நன்மை செய்வதனால் வருகிற இக்கட்டிலிருந்து விடுதலை. மற்றவர்களுக்கு நன்மை செய்வதனால் வருகிற இக்கட்டிலிருந்து விடுதலை. நன்மை செய்கிறவர்களுக்கு வருகிற இக்கட்டிலிருந்து விடுதலை. நாம் வாசித்த வசனங்களை பார்க்கும்போது, எலிசா என்கிற ஒரு தேவ மனிதன் இஸ்ரவேல் ராஜாவுக்கு விரோதமாய், இஸ்ரவேல் படைக்கு விரோதமாய் சீரியர்கள் செய்த தந்திரமான யோசனையை முன்கூட்டி அறிவித்து அதிலிருந்து இஸ்ரவேல் இராணுவத்தை காப்பாற்றுகிறார். அவங்க எங்கெங்கே வந்து பாளையம் இறங்கி ரகசியமாக இருந்து இவங்களை மேற்கொள்ள நினைச்சாங்களோ அதெல்லாம் முன்கூட்டி அறிந்து தேவ சமூகத்திலிருந்து அறிந்து அந்த ரகசியத்தை சொல்லி அந்த இடத்துல அவங்க ஆள் அனுப்பி பார்த்து அந்த பக்கம் போகாமல் தங்களை காத்து கொண்டே வராங்க. இது ஒரு பெரிய நன்மை. அப்படின்னா மற்றவர்கள் அழிந்து போகக்கூடாது என்கிற ஒரு காரியத்தை இவர் செய்கிறதை தெளிவாய் பார்க்கிறோம். இது ஒரு பெரிய நல்ல காரியம். எலிசா தீர்க்கதரிசி செய்ததுனால கர்த்தரிடத்திலிருந்து கேட்டு இந்த வெளிப்பாட்டை அவர் சொல்லி கொடுத்தாலும், உலக பிரகாரமாய் கூட சில ஞானம் உள்ளவர்கள், அறிவுள்ளவர்கள் ஒரு மனிதனுக்கு விரோதமாய், ஒரு குடும்பத்துக்கு விரோதமாய் தந்திரமாய் எதிர்த்து வருகிறவர்களை அறிந்து புரிந்து அதிலிருந்து மற்றவர்கள் காக்கப்படுவதற்கு பாதுகாவலர்களாக இந்த பூமியிலே இருப்பார்கள். சில மனிதர்களை கர்த்தர் அப்படி பயன்படுத்துவார். அவங்க தீமை செய்ய மாட்டாங்க, மற்றவங்களுக்கு தீமை வருகிற பாதைகளை புரிந்து அறிந்து காப்பாற்றுவார்கள். தீமை வந்தாலும் காப்பாற்றுவார்கள். ஆனால் இப்படிப்பட்டவர்களுக்கு கடுமையான எதிர்ப்புகள் இருக்கும். இப்போ என்ன நடக்குதுன்னா, அவன் சீரிய ராஜா வந்து அவனுடைய எண்ணம் ஒன்றும் நிறைவேறலை. அவன் போடுற பிளான் எல்லாமே அவுட்டு. அவன் போடுற பிளான் என்னன்னா, இந்த பக்கம் நம்ம மறைஞ்சிருக்கணும், இஸ்ரவேல் படை வரும், நம்ம எதிர்த்து அடிக்கணும், நம்ம இஸ்ரவேல் தேசத்தை நம்ம கைக்குள்ளே கொண்டு வரணும். ஆனால் இவங்க அப்படி மறைஞ்சு மறைஞ்சு ஒவ்வொரு இடங்களாக பதுங்கி இருக்கிறாங்க. அந்த இடத்து இவங்க யாருமே போக மாட்டாங்க. அதனால் அவனுக்கு என்ன பிரச்சனைன்னா, நம்ம இவ்வளோ பிளான் பண்ணி அவங்கள தொட முடியாமல் இருக்குதுன்னா, நம்ம கூட்டத்திலேருந்து எவனோ ஒருத்தன் இஸ்ரவேல் ராஜாவுக்கு உளவாளியாக இருக்கிறான், நம்ம போடுற பிளான் எல்லாம் சொல்லி கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு மீட்டிங் போடுறான். ஏன்னா நம்ம போடுற பிளானில் இதுக்கு முன்னால் அவங்க மாட்டி இருக்கணும். அந்த பிளானுக்கு இவங்க வந்து உடன்படலை, அதில் சிக்கலை. அவங்களுக்கு புறாவுக்கு பறவைகளுக்கு வலையை விரித்த மாதிரி கண்ணி வச்ச மாதிரி வச்சோம், அதில் சிக்கவே இல்லை. அப்போ நமக்குள்ளேருந்து யாரோ முன்கூட்டி இந்த தகவலை கொடுக்குறாங்க அப்படிங்கிறத அவன் எடுத்து பேசும்போது, அந்த கூட்டத்திலேருந்து ஒருத்தன் சொல்கிறான், இல்லை, இஸ்ரவேல் அந்த பகுதியில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான், எலிசா என்று. அவன் தான் இதுக்கு காரணம். நம்ம இங்கே பள்ளி அறையில் போடுற பிளானை, ரகசியமாக நம்ம போடுற பிளான்லாம் அவனுக்கு தெரியும்.
அவன் சொல்லி கொடுக்குறான், அதனால தான் அவங்க காப்பாற்றப்படுறாங்கன்னு சொன்ன உடனே அவனுக்கு கடுமையான கோபம். அவன் எங்கே இருக்கிறான் விசாரிங்கன்னு சொன்னோன்னா அவன் தோத்தான்ங்கிற ஒரு பகுதியில் இருக்கிறதா தகவல் எடுத்துட்டாங்க. உடனே இராணுவத்தை அனுப்புகிறான். ஒரு இரவுக்குள்ளாக அவன் இருந்த அந்த இடத்தை சுற்றி இராணுவம் வந்து நிற்குது. அதுக்கு பிடிச்சு கொண்டு போய் தண்டிக்கிறதுக்கு ஒரு பெரிய இக்கட்டுக்குள்ளே மாட்டி நிற்கிறார். எலிசா யாரையும் அடிக்க போகலை, பிடிக்க போகலை. தன் ஜனங்களுக்கு வருகிற ஆபத்தில் அவங்க சிக்கிக்கொள்ளாமல் ஒரு பெரிய வேலையை செய்கிறார். அதனால் இது யார் இதுக்கு காரணம் கண்டுபிடிச்சு இவனை பிடிச்சு அழிக்கணும்னு அங்கே ஒரு பெரிய மும்முரமான காரியம் நடக்குது. இது இந்த பூமியில் இந்த மாதிரி காரியங்கள் நடக்கும். நன்மை செய்கிறவர்களுக்கு விரோதமாய் தீமை செய்ய நினைக்கிற கூட்டம் எழும்பி கிரியை செய்வார்கள். ஆனால் இப்போ பாருங்க, இங்கே என்ன நடக்குதுன்னா, இவங்க பிடிக்க வந்துட்டாங்க. ஆனால் ஆண்டவர் அங்கே என்ன செய்கிறாருன்னா, 2 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 6வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும்போது, அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் இரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். அப்படின்னா இப்போ சீரிய இராணுவம் வந்து சுற்றி நிற்குது, எப்படியாவது பிடிச்சு கொண்டு போயிடணும் தன்னுடைய தேசத்துக்கு, எலிசாவை தண்டிக்கணும் அல்லது கொலை பண்ணணும்னு நினச்சிட்டாங்க. ஆனால் அந்த இராணுவம் வந்து இவங்க பக்கத்தில் நெருங்க முடியாதபடிக்கு தேவன் ஒரு அக்கினிமயமான பாதுகாப்பை அங்கே வச்சிருக்காரு பாருங்க. அக்கினிமயமான ரதமும் குதிரையும் உலாவிக்கிட்டே இருக்குது. அப்படின்னா மற்றவங்களுக்கு நன்மை செய்வதற்கு தன்னை அர்ப்பணித்திருக்கிறவர்கள், மற்றவர்களுக்கு தீமை வரக்கூடாது என்பதில் கவனம் செலுத்துகிறவர்களுக்கு எப்போதுமே ஒரு பரலோகத்தின் பாதுகாப்பு இருக்கும். இயேசுவை குறித்து நீங்கள் பார்க்கும் பொழுது அவர் இந்த பூமியிலே நன்மை செய்வதற்கு பிதாவினால் அனுப்பப்பட்டார். அவர் சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கிற நேரம் வரும்போது அவரை பிடிக்கிறார்கள். அப்போது பேதுரு ஒரு வாளை எடுத்து ஒருவனை வெட்டுகிறார். அவனுடைய காது கீழே விழுகிறது. அந்த காதை திருப்பி ஒட்ட வைத்தார். அவர் அப்போ ஒரு வார்த்தை சொன்னார், நான் என் பிதாவை வேண்டிக் கொண்டால் எத்தனையோ லேகியம் தூதர்கள் இந்த இடத்திலே வருவார்கள், எனக்கு உதவி செய்வார்கள். ஆனால் இப்போது ஆண்டவர் அந்த பாதுகாப்பை எடுத்திருக்காரு. ஏன்னா நான் சிலுவைக்கு போனோம். அப்படின்னா இயேசு கிறிஸ்துக்கும் எப்போதும் ஒரு அக்கினிமயமான பாதுகாப்பு இருந்தது. ஆண்டவர் 40 நாட்கள் உபவாசித்து ஜெபித்து முடிக்கும் போது சாத்தான் வந்து நிற்கிறான். சாத்தானோடு வசனத்தை வைத்து போராடுகிறார். அவன் போகிறான். சாத்தான் புறப்பட்டு விலகி போனோடனே தேவ தூதர் வந்து பணிவிடை செய்தார்னு இருக்கு பைபிளில். இயேசுவுக்கு பணிவிடை செய்தார்கள், வேலை செய்தார்கள். அப்படின்னா தேவ தூதர்கள் எப்பவும் கூட இருப்பாங்க, எப்பவுமே கூட இருப்பாங்க. இயேசு கிறிஸ்து கூட எப்பவுமே ஒரு பாதுகாப்பு இருந்துச்சு. ஏன்னா அவர் பெரிய ஒரு புரட்சி ஏற்படுத்துறாரு. பிசாசை துரத்துறாரு, பிசாசை எதிர்க்கிறாரு, கட்டுகளை உடைக்கிறாரு, நோயை குணமாக்குறாரு. எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கனால பரலோக அரசாங்கம் ஒரு பாதுகாப்பை வச்சிருந்தது. அப்போ இந்த பூமியில் மற்றவங்களுக்கு தீமை செய்யக்கூடாது, துரோகம் செய்யக்கூடாதுன்னு வாழுகிறவங்களுக்கு எப்போவுமே ஒரு பாதுகாப்பு இருக்கும். நீங்கள் யோபன் புஸ்தகத்தில் 1:10 வாசிக்கும்போது அதை குறித்து சாத்தானே அதை குறித்து விளக்கம் கொடுக்குறான். ஆண்டவர்கிட்ட வந்து கேட்குறான், நீர் யோபையும் யோபுடைய வீட்டையும் யோபுக்குண்டான எல்லாவற்றையும் குறித்து வேலி அடைக்கவில்லையோ? அடைச்சி வச்சிருக்காரு. பார்த்தீங்களா, யோபு சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனா இருந்ததுனால எப்போதுமே ஒரு வேலி, ஒரு பாதுகாப்பு யோபுடைய வீட்டில், யோபுடைய வாகனங்களில், யோபுடைய பிள்ளைகள் மேலே, ஸ்தாபனங்கள் மேலே, இடத்தின் மேலே இருந்துச்சு. அதை சாத்தானை உறுதிப்படுத்தி சொல்லுகிறான். ஆனால் தேவன் சோதிக்க அனுமதி கொடுக்கும்போது அந்த விளக்கினார், அது சோதிப்பதற்காக. அதுக்கு பிறகு ரெட்டிப்பான ஆசீர்வாதம் வந்துச்சு. ஆனால் தீமை செய்யாதவர்களுக்கு, நன்மை செய்கிறவர்களுக்கு, அவங்க குடும்பத்திற்கு எப்பொழுதுமே எத்தனை எதிராளிகள் வந்தாலும், எத்தனை போராட்டம் வந்தாலும், அதுக்கு நடுவில் நம்மை காக்கும்படிக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு இருக்கிறது என்பது நீங்கள் தெளிவாக புரியணும். இது எல்லாருக்கும் இருக்காது. கண்டிப்பாக இந்த எலிசாவை போல மற்றவங்க எதிலும் சிக்கக்கூடாது என்ற எண்ணம் உள்ளவர்களுக்கு
கண்டிப்பா தேவன் வச்சிருப்பார். ரெண்டாவது 2 ராஜாக்கள் 6வது அதிகாரத்துல அந்த எதிர்த்து இக்கட்டுகளை கொடுத்த மக்களுக்கு வந்த பிரச்சனையை பாருங்க. 6வது அதிகாரம் 18வது வசனத்தை தம்பி வாசி. 18வது வசனத்தை வாசி. அவர்கள் அவனிடத்தில் வருகையில் எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி இந்த ஜனங்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்யும் என்றான். எலிசாவுடைய வார்த்தையின்படியே அவர்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்தார். ரெண்டாவது, நன்மை செய்த மனிதனை பிடிக்க வந்தவர்களுக்கு, எதிர்த்தவர்களுக்கு, ஒரு இக்கட்டுக்குள்ளே கொண்டு போக வேண்டும் வந்தவர்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுது. கண் மயக்கம் உண்டாது, கண்ணு மசவுது, ஒரு பாதிப்பு அங்கே உண்டாகுது. அவங்களுக்கு கண்ணு மயங்குது, கண் மயக்கம் உண்டாகுது. அவர் எலிசா தான் விண்ணப்பிக்கிறாரு, ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, உடனே கர்த்தர் செய்துட்டாரு. அவங்க கண்ணு தெரியலன்னா என்ன ஆகும் பாருங்க. ஒரு சரீரத்துக்குள்ள ஒரு மாற்றம், ஒரு பலகீனம் அங்கே அவங்கள தாக்குது. நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 9வது அதிகாரம் 8-9 வசனங்களை நீங்கள் வாசித்தால், சவுல் தரையிலிருந்து எழுந்து தன் கண்களை திறந்த போது ஒருவரையும் காணவில்லை. அப்பொழுது கைலாக கொடுத்து அவனை தமஸ்குவுக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள். அவன் 3 நாள் பார்வை இல்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். 3 நாள் பார்வை இல்லை. யாருக்கு? சவுலாகிய பவுலுக்கு 3 நாள் கண் பார்வையை எடுத்துட்டார் ஆண்டவர். டோட்டலா பார்வை க்ளோஸ் ஆயிடுச்சு. அவன் நடந்து போயிட்டு இருக்கிறான். போய் ஜனங்களை பிடித்து துன்பப்படுத்தினேன்னு அதுக்கு எல்லா அதிகாரமான கடிதத்தையும் வாங்கிட்டு போகிறான். ஆனால் பாருங்களேன், அங்கே போகும்போது அந்த இடத்திற்கு அவன் போயிட்டு இருக்கும்போது தேவன் அவனை தொடுகிறார். திடீர்னு கீழே விழுகிறான். எழும்பும்போது கண்ணு தெரிய மாட்டாங்க. 3 நாள் கண்ணே தெரியல. ஏன்னா அந்த பலசாலியை அடக்கணும்னா ஒரு காரியத்தை செய்யணும். அவனுக்குள்ள ஒரு அந்த கண் பார்வையை இல்லாக்க ஆக்கிட்டார் ஆண்டவர். 3 நாள் தெரியலன்னு இருக்கு. நீங்க அதை தொடர்ச்சியாக வாசித்து பார்த்தீங்கன்னா, அனனியாவை கர்த்தர் அனுப்பி, அனனியா கை வைத்த பிறகு தான், ஊழியக்காரன் கை வச்ச பிறகு தான் கண்ணு திறந்துச்சு. தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் சிலர் எழும்பும் போது வெறும் கண்ணு மட்டும் இல்லை, சில பாதிப்பு சிலருக்கு வரும் பாருங்க. அது தேவ ஊழியர்கள் ஜெபித்தா தான் விடுதலை கிடைக்கும். எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் விடுதலை கிடைக்காது, எங்கே போனாலும் விடுதலை கிடைக்காது. கண்ணு மட்டும் இல்லை, பல பிரச்சனைகள், வியாதிகள், நெருக்கம் எல்லாருக்கும் வருது. யாருக்கு வந்தாலும் அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரீசன் இருக்கு. பிதாக்களுடைய பாவத்தின் சாபமாக இருக்கும், நம்முடைய பாவமாக இருக்கும், சோதனையாக இருக்கும். இது என்ன ரீசன்னா, அவங்க நன்மை செய்தவங்களுக்கு எதிராக வந்தனால உள்ள பிரச்சனை. இந்த சவுலாகிய பவுலுக்கு என்ன பிரச்சனைனா, சபையை துன்பப்படுத்துறான். சபை என்பது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கூடுகிற இடம். கர்த்தரால் பிரித்தெடுக்கப்பட்ட மக்களை, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கு வேதனை கொடுக்கிறார். அதனால ஆண்டவர் பார்க்கிறாரு, அவனுக்கு ஒரு சின்ன முள்ளை அங்கே வைத்து விட்டார். கண் அப்படியே தெரியாம ஆகி போச்சு. அவனுடைய பலம் அங்கே போச்சுது. அவ்வளோ தடுமாறிட்டான். பயங்கர பலசாலி. சில நாட்கள் அப்படி சக்குன்னு தொடுவார் ஆண்டவர். அது ஹாஸ்பிட்டல் போனாலும் சுகம் ஆகாது, எந்த டாக்டரை பார்த்தாலும் சுகம் ஆகாது. அவங்க ஏதாவது ஒரு பாஸ்டர் பார்த்தால ஒரு ஜெப வீட்டுக்கு போய் அல்லது ஒப்பு கொடுத்து பாவங்கள் அறிக்கையிட்டு மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்று சபைக்குள்ளே போனப்படி தான் விடுதலை ஆகும். இந்த சவுலாகிய பவுலுக்கு அப்படி தான் விடுதலை ஆச்சு. அனனியாவிட்ட கை வச்சு ஜெபம் பண்ணி அப்புறம் ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பெற்று ஊழியத்துக்கு போயிட்டார். அதுக்கு ஒன்றும் விடுதலை இல்லை. இது எதனால் உண்டான பாதிப்புன்னா, தேவ பிள்ளைகளை எதிர்த்ததுனால் உண்டான பாதிப்பு, தேவ பிள்ளைகளுக்கு நெருக்கடி கொடுத்ததால் உண்டான பாதிப்பு. நான் அதை மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதாவது நன்மை செய்கிறவர்களை எதிர்த்து போராடி நமக்கு ஒரு பாதிப்பு சரீரத்திலேயோ குடும்பத்திலேயோ வந்து கொண்டிருக்குதுன்னா, அது தேவ சந்நிதியில் போய் தேவ ஊழியர்கள் ஜெபிக்காம விடுதலையே இல்லை அந்த குடும்பத்துக்கு. அந்த குடும்பம் அப்படி போனா தப்பு இல்லைன்னு அழியும். அது இங்கே எழுதி வைத்துக் கொள்ளுங்க, அழிஞ்சிரும். ஆனால் கர்த்தர் சில இடத்துல தண்டிப்பா. நீங்க நல்லா பாருங்க, எரோத ஒரு தேவ தூதனை அனுப்பி ஒரு அடி அடிச்சாரும், புழுத்து செத்துட்டான். ஆண்டவர் நீடிய பொறுமை உள்ளவர் தான். 1000 தலைமுறைக்கு இறக்க செய்கிறோம். ஆனால் பட்சிக்கிற அக்னியாகவும் இருக்கிறார். நம்ம தாய் தகப்பன்லாம் சில ரொம்ப சாதுவா இருப்பாங்க, பிள்ளைகளுக்கு என்னாலும் கொடுப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு கோவம் வந்துச்சுன்னு அடக்க முடியாது.
அவங்க கோவப்பட மாட்டாங்க அவசியத்துப்படி. ஆனால் அவ்வளவு சில பிள்ளைங்க அப்பா அம்மா இவ்வளோ சாப்பிட்டுன்னு சொல்லி ஏறி ஏறி தலையில் மிதிப்பாங்க. கடைசியில் அவங்க எழும்பினாங்கன்னா அவங்கள அடக்கவே முடியாது. போயானா போயாதான். அதே போல் நம்ம தேவன் சில நேரத்தில் எகிறிட்டாருன்னா, எழும்பிட்டாருன்னா, ஆப்போசிட் ஆயிட்டாருன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அது சில குடும்பத்தில் அவங்க ரொம்ப அராஜகம் பண்ணி போவாங்க. கர்த்தர் பொறுத்து இருந்துட்டு கடைசியில் எழும்பிடுவார். அந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியாது. நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், ஒரு கூட்டு குடும்பம், அந்த வீட்டில் அண்ணன் தம்பி 2 பேர் கூட்டு குடும்பம். ஒரு குடும்பம் ரட்சிக்கப்பட்டுச்சு. ஒரு பெந்தேகோஸ்தே சபைக்கு, ஆவிக்குரிய சபைக்கு போனாங்க. அந்த பாஸ்டர் அடிக்கடி ஜெபிக்க வருவார். அவங்க வரும்போது காஃபி டீ போட்டு கொடுப்பாங்க. ஒரே கிச்சன், பெரிய எல்லாம் வசதியான நாட்கள், எல்லாம் எம்ப்ளாயிஸ் தான். அப்போ அதில் அந்த ரட்சிக்கப்படாத அவர் அந்த பதவியின் ஆணவம், அந்த பாரம்பரியத்தின் ஆணவத்தினால இந்த ஊழியக்காரன் மதிக்கிறதுல, ஏன்னா அந்த வீட்டுக்குள்ள தான் வரணும், ஒரே வீடு தானே, ரூம் தான் தனித்தனியாக வச்சுருப்பாங்க, ஒரே குடும்பம், ஒரே அவங்க கூட்டு குடும்பமாக இருக்கிறாங்க. ஒரு நாள் அந்த ஊழியக்காரருக்கு அவங்க போட்டு வச்சிருந்த டீ காஃபி எல்லாத்தையும் எடுத்து வீட்டு பக்கத்தில் ஒரு தெரு சாக்கடை, இந்த ட்ரென்ச்சு போகிறதுல எடுத்து ஊற்றிட்டார். அந்த இவனுங்களுக்கெல்லாம் காஃபி கொடுக்கணும். இவருக்கு ஆச்சது கிடையாது. தம்பி வீட்டில் அவங்க வச்சுருந்த டீ காஃபி எடுத்து இவர் ஊற்றிட்டார். இவனுங்களுக்கெல்லாம் எதுக்குன்னு. அவர் பாவம், ரொம்ப ஏழையான கணவன் மனைவி வந்து அடிக்கடி ஜெபம் பண்ணிட்டு போவாங்க அவங்க சபை போகிறதுனால. அதுதான் ஆண்டவர் கோபம் வந்துச்சு. அந்த குடும்பத்தில் அவருக்கு கேன்சர், மனைவிக்கு கேன்சர், ஒரே ஒரு மகள், அந்த பிள்ளைங்க கேன்சர், 3மே ஆகட்டும் ஒன்றொன்னா இருந்தாங்க. ரீசன் இதே, ஒரு ஃபஸ்ட்டு தான் ரீசன். அமைதியாக கூட இருந்திருக்கலாம். ஒரு ஊழியக்காரருக்கு அவர் கஷ்டப்பட்டு எல்லா வீடும் சந்தித்து களைச்சு வரும்போது இவங்க ஒரு காப்பி கொடுக்க வச்சு அதை எடுத்து இவங்களுக்கு காப்பி கொடுக்கணும்னு எடுத்து ஊற்றின கத்தர் பார்த்தார். என் பிள்ளைக்கு தாகத்து வச்சுன்னு எடுத்து ஊற்றிட்டல. அதான் ஆண்டவர் கோபம் வச்சு காப்பாற்ற முடியலை. அந்த பிள்ளை கடைசியில் பிசாசு ஆடியே இறந்துச்சு. நான் அவளை கொல்ல தான் செய்வேன், விடமாட்டேன் அப்படின்னு சொல்லியே அந்த பிள்ளை இறந்து போச்சு. சாதாரணமான காரியம் கிடையாது. உலகத்தில் யார் விரோதியாக எழும்பினாலும் தப்புலாம். தேவன் விரோதியாக எழும்பினா நம்ம தப்பவே முடியாது. பைபிள் வசனம் இருக்குல்ல, தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவனுக்கு எதிர்ப்பார். பாருங்க, தேவன் நம்மளை எதிர்த்தாருன்னா கதை முடிஞ்சுது. சில குடும்பத்தை கர்த்தரை எதிர்ப்பார். கர்த்தர் எதிர்த்தாருன்னா அந்த குடும்பம் ஒண்ணுமே பண்ண முடியாது. பிலேயாம் தீர்க்கதரிசி பாலாக் ராஜாவுடைய வார்த்தையின்படி இஸ்ரவேல் மக்களை சபைக்கு போனான். வழியில ஒரு தூதனான நிறுத்தினார், உருவன பட்டயத்தோடு. அதை தாண்டி போக முடிஞ்சிச்சா? இவனை கண்ணு திறக்கல. அப்போ அதனால கழுதையை போட்டு அடிக்கிறான். கழுதை சொல்லுது, ஒரு நாளாவது நான் உனக்கு வாயை திறந்தாரு, கழுதுக்கு வாயை, ஒரு நாள் நான் உனக்கு இப்படி துரோகம் பண்ணதுண்டா? உன்னை சுமக்க முடியாது, நான் ஒரு நாளாவது படுத்திருக்கேனா? நீ ஏன் என்னை போட்டு அடிக்கிற? முன்னால தூத நிற்கிறான், பட்டயத்தோடு நிற்கிறான் வெட்டுறதுக்கு. அதனால படுத்திருக்கிறேன். எனக்கு போக முடியல. சில குடும்பம் அப்படிதான், அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. அப்படி ஒரு ஸ்டெப் வருவாங்க, கர்த்தர் ஆப்போசிட் ஆயிடுவார். எல்லாமே அவங்க ஃபேமிலி அப்படியே ரிவேர்ஸில் வர ஆரம்பிக்கும். எப்படி யோர்தான் நதியின் தண்ணி உடன்படிக்கை பெட்டியை சுமந்த ஆசாரியர்கள் கால் வச்சுன பின்னால போச்சுதோ, அப்படியே பின்னால போயிடும், முன்னால போக முடியாது. உடன்படிக்கை பெட்டியை சுமந்த ஆசாரியர்கள், தேவ பிரசனத்தை சுமந்தவர்கள் கால் வச்சுன தண்ணி, கரை புரண்டு ஓடுகிற தண்ணி, அது ரிவேர்ஸில் போச்சு, பின்னால போச்சு, குவிஞ்சு அங்கே போய் குவிஞ்சு நிற்குது. தேவன் யாருன்னு நீங்க புரியும். அதனால தான் நம்ம ஆண்டவர் அறிந்திருந்த இருக்கிறவங்க ரொம்ப தெய்வ பக்தியா இருக்கு. இதெல்லாம் நமக்கு தான் பேசுறார். இதெல்லாம் நமக்கு தெரியாது. சில நேரங்களில் நம்ம தான் பெரிய ஆள் நினச்சிட்டு இருப்போம். இந்த சத்தியெல்லாம் ஏன் பேசுறாருன்னா, நம்ம இப்படிப்பட்ட கருத்தில் நாமும் நம்முடைய பிள்ளைகளும் போய் சிக்கக்கூடாது. இவங்களுக்கெல்லாம் எடுத்து சொல்லணும். இப்படி பைபிளில் இருக்குது, சம்பவங்கள், காரியம் இருக்குது. ஒரு நாளுமே அதனால் தீமை செய்ய போகக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் உரமாக இருக்கக்கூடாது, ஒரு சபைக்கு உரம் எழும்பக்கூடாது, ஒரு பாஸ்டர் உரம் எழும்பக்கூடாது. நம்ம முடிஞ்சால் நன்மை செய்யணும், உபகாரம் செய்யணும், உபத்திரக்கேடு யாருக்கும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். இல்லைன்னா எங்கேயாவது போய் நின்று கடைசியில் மாட்டி அழிஞ்சிருவாங்க. பைபிளை வாசிக்கும் போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்தில் 13வது அதிகாரம் 6 முதல் 11 வசனங்களை வாசிக்கும் போது 6 முதல் 11 வசனங்களை வாசிக்கும் போது அவர்கள் பாப்போ பட்டணம் வரைக்கும் தீவை கடந்து வந்த போது பரியேஸ் என்னும் பெயர் கொண்ட மாய வித்தைக்காரனும் கள்ள தீர்க்கதரிசியுமான ஒரு யூதனை கண்டார்கள். அவன் விவேகமுள்ள மனுஷனாகிய செர்கியு பவுல் என்னும் அதிபதியினுடனே கூட இருந்தான். அந்த அதிபதி பர்னபாவையும் சவுலையும் அழைப்பித்து அவர்களிடத்தில் தேவ வசனத்தை கேட்க ஆசையா இருந்தார்.
மாயவித்தைக்காரன் என்று அர்த்தம் கொள்ளும் பேரையுடைய அந்த எலிமா என்பவன் அதிபதியை விசுவாசத்தின் திருப்பும்படி வகை தேடி அவர்களோடு எடுத்து நின்றான். அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து, எல்லா கபடமும் எல்லா பொல்லாங் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகஞ்சனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓயமாட்டாயோ? இதோ இப்பொழுதே கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்கிறது. சில காலம் சூரியனை காணாமல் நீ குருடனாய் இருப்பாய் என்றான். உடனே மந்தாரமும் இருளும் அவன் மேல் விழுந்தது. அவன் தடுமாறி கைலாகு கொடுக்கிறவளை தேடினான். கைலாகனா கைப்பிடிச்சு நடத்தி கொண்டு போற ஆட்களை தேடுறான். கண்ணு தெரியாம போச்சு. காரணம், இந்த மாயவித்தக்காரன் கள்ள தீர்க்கதரிசி பரியேசுங்கிற ஒரு அதிபதியை பவுலுடைய வார்த்தையை கேட்கவும் ரட்சிக்கப்படவும் ரெடி ஆகுறான். அவனை இவன் போட்டு குழப்பி அவனை போட்டு இது பண்றான். அவனை ஆண்டவருக்குள்ள வரவிடலை. அப்போ பவுல் பேசின வார்த்தை, நீ கண்ணு தெரியாத கொஞ்ச நாள் இருப்பேன்னு சொன்னார். அவ்வளோதான். உடனே கண்ணு போச்சு, அவனுக்கு கண்ணு தெரியல. உடனே கை பிடிச்சு கொண்டு போறவங்கள அந்த மாயவித்தக்காரன் அந்த கள்ள தீர்க்கதரிசி தேடுறான் பாருங்க. உடனே கர்த்தர் தண்டிச்சிட்டார். இங்க எதுக்கு இந்த தண்டனை வருது? ஒருத்தர் ஆண்டவர் அறிய நிற்கிறவனும் அறிய விடலை, ஒரு சபைக்கு போறவன போக விடலை, ஒரு ஆவிக்கிற கூட்டத்துக்கு போறவன போக விடலை. சில ஆட்கள் அப்படியே இருப்பாங்க பாருங்க. ஏதாவது ஒன்று சொல்லி ஒரு ஆத்மாவை ரட்சிக்கப்படுத்த மாட்டாங்க. மற்றவங்க ரட்சிக்கப்பட்டன்னு சொன்ன நம்ம கூட வேலை பார்க்குற இடத்துலையே தொழில் செய்த குடும்பத்தில் மற்றவங்களை குறை சொல்லி பேசி ஆண்டவர்கிட்ட வர்றவங்களையும் தட்டி தள்ளிடும். இதெல்லாம் பெரிய தண்டனைக்குரியதாக மாறும். இவன் அப்படித்தான். எப்படியாவது இவனை அந்த பவுலுடைய உபதேசத்தை கேட்டு வளர விடக்கூடாது, ஆவிக்கிற வழியில போக விடாது. போனால் இவனுக்கு லாபம் இல்லை, இவனுக்கு ஆள் குறையுது, தண்டிக்கப்பட்டான். அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, எலிசாவுக்கு விரோதமாக வந்தவர்களுக்கு கண் மயக்கம், அதாவது நன்மை செய்கிறவங்களுக்கு விரோதமானவங்களுக்கு கண் மயக்கம். சபைக்கு விரோதமாக எழும்பின சவுலாகிய பவுலுக்கு கண்ணு தெரியல. ஒருத்தன் ரட்சிக்கப்படுவதற்கு ஊழியக்காரங்கள்ட்ட போய் வசனத்தை அவங்க பேசுறதுல போக விடாதவனுக்கு கண்ணு தெரியல. அப்படின்னா நல்லது செய்கிறதுக்கு நிற்கிற, நல்லது செய்கிற, நன்மை செய்கிற யாருக்கு விரோதமாய் யார் எழும்பினாலும் அவங்களுக்கு பாதிப்பு உண்டு. இந்த பூமியில் அப்படி பாதிக்கப்பட்ட நிறைய குடும்பங்கள் இருக்காங்க. அடுத்தது நீங்க பார்த்தீங்கன்னா 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 19-20 வசனங்கள் வாசிக்க கேட்போம். அப்பொழுது எலிசா அவர்களை நோக்கி, இது வழி அல்ல, இது பட்டணமும் அல்ல, என் பிறகே வாருங்கள், நீங்கள் தேடுகிற மனுஷனிடத்தில் நான் உங்களை வழிநடத்துவேன் என்று சொல்லி. பாருங்க, இவனை தான் தேடுறாங்க எலிசாவை. எலிசா சொல்றாரு, நீங்க யாரா தேடுங்களோ உங்களை கூட்டிட்டு போற, கண்ணு போச்சு இல்ல, கண்ணு பிசாச்சு, அங்கேயே கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அவர்களை சமாரியாவுக்கு அழைத்து கொண்டு போனான். அவர்கள் சமாரியாவில் வந்தபோது எலிசா கர்த்தாவே இவர்கள் பார்க்கும்படிக்கு இவர்கள் கண்களை திறந்தள்ளும் என்றான். பார்க்கும்படிக்கு கர்த்தர் அவர்கள் கண்களை திறக்கும்போது இதோ அவர்கள் சமாரியாவின் நடுவில் இருந்தார்கள். அதாவது நன்மை செய்கிறவர்களை எதிர்க்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்கள் கட்டுப்பாட்டுக்குள் வருவார்கள். கவனமா கேளுங்க. நன்மை செய்கிறவங்களை எதிர்க்கிறவங்க கொஞ்சம் காலத்துக்குள்ள அவங்களே கட்டுப்பாட்டை இவங்க மாட்டுவாங்க. அவங்க நினைக்கிறவங்களை கண்ட்ரோல் பண்ணாங்க. இப்போ அப்படிதானே மாட்டியாச்சு. கண்ணு போச்சுது, கண்ணு பீசாச்சு, எல்லாம் தொலைஞ்சுது, மொத்தம் உடஞ்சுது. எலிசா சொல்றான், வாங்க உங்களை எங்க போனோம் கூட்டிட்டு போறாரு ஒரு இடத்துக்கு. எல்லாம் வருது, கண்ணு தெரியாது இல்ல, கைப்பிடிச்சு கூட்டிட்டு வருது, எல்லாம் பின்னால வருது. இவருக்கு கண்ட்ரோல் வந்தாச்சு. எலிசா இப்ப கண்ட்ரோல் பண்றாரு. ஒன்றும் பண்ண முடியாது. தேவனுக்கு விரோதமாய், தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய், நன்மை செய்கிறவங்களுக்கு எதிர்க்கிற கூட்டம் ஒரு நாள் நன்மை செய்கிற மக்களுடைய கட்டுப்பாட்டுல வந்து விழுவாங்க. இவங்க கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பாங்க. இங்க அதான் நடக்குது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்குள்ள அந்த குடும்பங்களை கர்த்தர் ஒப்பு கொடுப்பார், அவங்க கையில ஒப்பு கொடுப்பார். அது மட்டுமல்ல, 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 21, 22, 23 வசனங்களை வாசிக்கும் போது, இஸ்ரவேல் ராஜா அவர்களை கண்டபோது எலிசாவை பார்த்து, என் தகப்பனே, நான் அவர்களை வெட்டி போடலாமா என்று கேட்டான். அதற்கு அவன், நீர் வெட்ட வேண்டாம், நீர் உம்முடைய பட்டயத்தாலும் உம்முடைய வில்லினாலும் சரியாக்கி கொண்டவர்களை வெட்டுகிறீரோ? இவர்கள் புசித்து குடித்து தங்கள் ஆண்டவரிடத்திற்கு போகும்படிக்கு அப்பமும் தண்ணீரும் அவர்களுக்கு எதிரில் வையும் என்றான். அப்பொழுது அவர்களுக்கு பெரிய விருந்து பண்ணி அவர்கள் புசித்து குடித்த பின்பு
அவர்களை அனுப்பிவிட்டான். அவர்கள் தங்கள் ஆண்டவனிடத்துக்கு போய்விட்டார்கள். சீரியரின் தண்டுகள், அதாவது இராணுவம், இஸ்ரவேல் தேசத்தில் அப்புறம் வரவில்லை. சீரிய இராணுவம் அப்புறம் இஸ்ரவேல் தேசத்துக்கு வரவில்லை. நன்மை செய்தவனை பிடிக்க வரவில்லை. இஸ்ரவேலர்களை பழி வாங்க வரவில்லை. ஏன்னா அவ்வளவு பாதிப்பு உள்ள கொண்டு வந்து இராணுவ கேம்பில், இவங்க கேம்பில் கொண்டு வச்சு சோறு குடிக்காங்க. கண்ணு மயங்கி கொண்டு வந்து கண்ணு அங்கே வச்சு திறக்கும்போது அப்படி பார்க்குறாங்க. இஸ்ரவேல் கேட்குற கொல்லட்டான் எல்லாத்தையும். சோறு கொடுப்போம். எதிரிக வீட்டில் கொண்டு பிடிச்சி உட்கார வச்சு சோறு கொடுத்துட்டா எப்படி இருக்கும்? பலசாலியாக அடிக்க வந்தவனை கூட்டத்தை பிடிச்சி ஒன்றும் பண்ணாமல் கொண்டு வா வீட்டில் உட்காருன்னு சொல்லி சாப்பிடுன்னு வச்சா எப்படி இருக்கும்? அவனுக்கு வயிறு சாப்பாடு போகுமா? அவனுக்கு கதி கலங்கி பாத்ரூம் எல்லாம் போயிருப்பான். சாப்பாடு சொல்லியிருப்பாங்க, போறியா இருக்குதான்னு கேட்டிருப்பாங்க. ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டாங்க. போறேன்னு போன வந்தான், அப்புறம் வரல, வரமாட்டான். அது பெரிய பயங்கரது இல்லை. அடிச்ச ஒன்றும் பண்ணல, பிடிச்சு உள்ள கொண்டு சோறு குடிக்காங்க, சோறு கொடுக்குறாங்க. ஆனால் பைபிள் சொல்லுது அப்புறம் வரல. அப்படின்னா என்ன நடக்குது? நன்மை செய்கிறவனை எதிர்த்தவர்களுக்கு சுற்றிலுமாக ஒரு அக்கிரிமயமான பாதுகாப்பு, அவங்களுக்கு ஒரு பாதிப்பு, கண்ணு தெரியாமல் போகுது. இவங்க கண்ட்ரோலுக்குள்ள வராங்க. நான்காவது அப்புறம் வரவே இல்லை. இனி அந்த பக்கம் போகவே மாட்டாங்க. அப்படி தானே? முதல்ல போவாங்க, போய் எடுத்து அப்படி இப்படி நான் ஊன்னு பார்ப்பாங்க. போனால் தானே தெரியும். சில இடத்துல கொண்டு கால் போட்டால் தானே தெரியும். பார்த்தீங்களா? சிலர்லாம் அந்த அம்மாவுக்கு அப்படி இப்படின்னு சில வாலிப பசங்கள் எல்லாம் பாருங்க, முதல்ல எவனுக்கு வேண்டியாவது அடிக்க பிடிக்க எல்லாம் போவான். கடைசியில் எங்கேயாவது ஒரு பிரச்சனையில் மாட்டி அப்படி போலீஸ் ஸ்டேஷனில் அங்கே இங்கே கொண்டு 2 தட்டு தட்டி அப்படி இப்படி போடுவாங்க. அதுக்கப்புறம் போகவே மாட்டான். அதுக்கப்புறம் போனால் நம்ம பக்கா ரவுடி தான். பின்ன அவனை கதை முடிஞ்சுன்னு அர்த்தம். அது 1000ல் 1 தான் போவோம். இனி போயிடுவான் லேட்டு. அவனை கதை முடிஞ்சுன்னு அர்த்தம். மீதியெல்லாம் அதோட திருந்தோம். அதே மாதிரி தான் காரியம் நடக்குது. அப்ப தேவன் நன்மை செய்யறவர்களுக்கு பக்கம் இருக்கிறார். இக்கட்டு வரும், ஆபத்து வரும், நெருக்கம் வர மாதிரி இருக்கும். நீங்க நினைக்கிறீங்க நம்ம நன்மை செய்த உடனே யாரும் ஒருத்தனை ஒன்றும் பண்ண மாட்டான். நீங்க நல்லது செய்ய நினைச்சா கெட்டது செய்கிறது காட்டிலும் மேல உங்களுக்கு பிரச்சனை நான் சொல்றேன். நீங்க இந்த உலகத்துல 4 பேருக்கு நன்மை செய்ய நினைச்சீங்கன்னா, ஒரு சோசியல் ஒர்க்கு பண்ண நினைச்சீங்கன்னா, 4 குடும்பத்துக்கு ஏதாவது நல்லது செய்ய நினைச்சீங்கன்னா, அல்லது ஒரு சபையை கட்டி நல்லது செய்ய நினைச்சீங்கன்னா, அல்லது ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு நல்லது செய்ய நினைச்சீங்கன்னா, அதுக்கு 40 பேர் எதிர்ப்பா உங்களை நல்லது செய்ய போகும்போது. நீங்க ஒருத்தனை அடிச்சு எதிர்க்கிறது அல்ல, ஒருத்தனை திருடி எதிர்க்கிறது அல்ல, ஒருத்தன் பொருள் எடுத்தனால எதுக்கு, அது வேற. நன்மை செய்வதனால் பாடு. ஆனால் தேவன் விட்டு கொடுக்க மாட்டார். இப்ப பாருங்க, எதிர்த்தவர்கள் ஒன்றும் செய்யாதபடி இருக்க நன்மை செய்த மனிதனின் வாழ்வு எப்படிப்பட்ட இருந்தது? வெறும் நன்மை மட்டும் இல்லை, நன்மையோடு சேர்ந்து அவன் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு எல்லாம் கேளுங்க. சிலர் ஒன்லி நன்மை, ரட்சிப்பு இருக்காது, மனம் திரும்புதல் இருக்காது, பாவத்தொட்டு மனம் திரும்ப மாட்டாங்க, சபைகளுக்கு போக மாட்டாங்க, ஆனால் நன்மை மட்டும் செய்வாங்க. அந்த லிஸ்ட் மட்டும் இல்லை, நன்மை செய்தா ஒரு பாதுகாப்பும் கிருபி இருக்குது. நன்மை செய்யக்கூடிய வாழ்க்கையில தனிப்பட்ட வாழ்க்கையும் கர்த்தர் பார்ப்பாரு. சில காரியம் இருக்கணும். எலிசாவுக்கு வாழ்க்கை எப்படி இருந்து பாருங்க, அதை சுட்டி காட்டுறேன். முதலாவது 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 ராஜாக்கள் 3:11வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது யோசபாத் நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு, கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டதுக்கு, அப்படின்னா யோசபாத் ஆட்களமா சேர்ந்து எதிரிகளை மேற்கொள்ள போறாங்க. வனாந்தரத்தில் சுத்துறாங்க, தண்ணி இல்லை, எங்க தண்ணி கிடைக்குன்னு தெரியல. அப்ப அவங்க கேட்கற, எங்கேயாவது இங்க தீர்க்கதரிசி இருக்காங்களா, அவங்ககிட்ட போய் விசாரிக்கணும் தண்ணி கிடைக்குமான்னு அப்படின்னு அவங்க கேட்கும்போது, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த, அப்பொழுது கேட்ட எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த, சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான், சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான் என்று இஸ்ரவேல் ராஜாவின் ஊழியக்காரர் ஒருவன் மறுமொழியாக சொன்னான். அந்த ஊர்ல ஒரு தீர்க்கதரிசி இருக்காரு எலிசா. அவர்கிட்ட போனா தண்ணி கிடைக்குமா கிடைக்காதுன்னு தெரியும். அவர்கிட்ட போனா என்ன சொன்னாரு? வாய்க்காலை வெட்டுங்கள், எங்க வாய்க்கால வெட்டுங்க, தண்ணி வரேன்னு சொன்னார். காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், வாய்க்கால் எல்லாம்
தண்ணியெல்லாம் நிரப்பப்படும். அப்படி தானே? வாய்க்கால வெட்டினாங்க, காலையில் பார்த்தா தண்ணி வந்திருக்கு. ஆனா இந்த தீர்க்கதரிசி பத்தி என்ன சொல்லுது வசனம்? அந்த 12 வசனத்துல, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமார் நாங்க எலிசா இங்கே இருக்கிறான். இந்த எலிசா எங்கிருந்து வந்தவன்? ஒரு மனிதனை குருவாக ஏற்றுக்கொண்டு அந்த குருவுக்கு சிஷியனாயிருந்தவன், பணிவிடை செய்து வளர்ந்தான். அதெல்லாம் கவனமா கேளுங்க. குரு இல்லாத வித்த குருட்டு வித்தன்னு சொல்லுவாங்க. குரு இல்லாத குருட்டு வித்த. எப்பவுமே நம்ம ஒரு ஆள் கூட இருந்து நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளணும். ஆனா இருக்கும்போது நிறைய பிரச்சனைகள்லாம் வரும். அவங்க தான் வாழ்க்கையில ரொம்ப ஷைன் பண்ணுவாங்க. நீங்க பாருங்களேன், 1 ராஜாக்கள் புஸ்தகத்துல 19வது அதிகாரம் 21வது வசனம். அப்பொழுது அவன் இவனை விட்டு போய் ஒரு ஏர் மாடுகளை பிடித்து அடித்து ஏரின் மரமுட்டுகளால் அவைகளை இறைச்சி சமைத்து ஜனங்களுக்கு கொடுத்தான். அவர்கள் சாப்பிட்ட பிற்பாடு அவன் எழுந்து எலியாவுக்கு பின் சென்று அவனுக்கு ஊழியம் செய்தான். இந்த எலியாவுக்கு தான் கையில தண்ணி வார்க்கிறான். சாப்பிட்டு அவர் எழுமன கையில் தண்ணி எடுத்து கொடுப்பான். நல்ல ஒரு தேவ மனிதனிட்ட உட்கார்ந்து அவருக்கு பணிவிடை செய்து அவரிடத்தில் நிறைய காரியத்தை கற்றுக்கொண்டு அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுகிறார். இது முக்கியமான காரியம். அவருடைய வாழ்த்துதலை பெறுகிறான். நீங்க இன்னும் அதை கொஞ்சம் ஆழமாய் பார்க்கும்போது 2 ராஜாக்கள் புஸ்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனம். அதை எலிசா கண்டு, என் தகப்பனே இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரமாய் இருந்தவரே என்று புலம்பினான். அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து 2 துண்டாக கிழித்தான். எலியாவை ஆண்டவர் உயிரோடு பரலோகத்தை தூக்கிட்டு போறாரு. இவன் கூட பார்த்துக்கிட்டே நிற்கிறான். அவர் மேலே போனவர் அவ்வளோதான், வரல திரும்பி கீழே. என் தகப்பனே கதறுகிறான். நல்லா கேளுங்க. அப்படின்னா குரு இப்ப எலிசாவுக்கு தன்னுடைய குருவை எந்த ஸ்தானத்தில் எலிசா வச்சிருந்தாரு? அவருடைய மரண நேரம், எடுத்துக்கொள்ளப்படுற நேரம், எவ்வளவு துடிப்போடு அழுகிறார். அப்பா போயிட்டீங்களா என்னை விட்டு? என்ன நடத்தின தகப்பனே, உமக்குள் இந்த வரத்தை நான் ரெட்டிப்பா பெற ஆசைப்பட்டேனே, உமக்குள்ள அவ்வளவு வரம் செயலாற்றுச்சுது. நீர்தான் எனக்கு முன் மாதிரி, நீதான் எனக்கு ரோல் மாடல். உம்மை பார்த்த எனக்கு ஊழியம் செய்ய ஆசை வந்தது. நீர் ஊழியம் செய்த பார்த்துதான் எனக்கு வரத்தை பெற்றுக்கொள்ள ஆசை வந்தது. இப்படிப்பட்ட தகப்பனை நான் இழந்து விட்டேனே. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதம், டீச்சர்ஸுடைய ஆசீர்வாதம், தாய் தம்முடைய ஆசீர்வாதம், பாஸ்டர்ஸுடைய ஆசீர்வாதம்னு சொன்னேன். அதே போல தான் குருவுடைய ஆசீர்வாதம். ஒரு தொழிலை படித்து கொடுக்குறவங்க, ஒரு டிரைவிங் படித்து கொடுக்குறாங்க, ஒரு வியாபாரத்தை கற்றுக் கொடுக்குறவங்க, ஒரு ஊழியத்தை செய்வதற்கு நமக்கு பயிற்சி கொடுக்குறவங்க, ரோல் மாடலாக இருக்கிறவங்கள கவனித்து பார்த்து அவங்களுக்கு பணிவிடை செய்கிற இடத்துல நம்ம இருக்கணும். இன்றைய இளைய தலைமுறைகள் பணிவிடைக்கு இல்லை. வீட்டில் அப்பா அம்மா சொன்னாலே நம்ம ஒரு பல துப்பு இடத்துல இதுவளுக்கு இருக்கிற இடத்துல கைகளை எல்லாம் கொண்டு கொடுக்கணும். இது பழக்க வச்சது நம்ம ஆட்கள் தான். இதுவளை உருவாக்கலை. அதுவளை துணியை துவைச்சி கொடுத்து, சாக்ஸை துவைச்சி கொடுத்து, கூடையை துவைச்சி போட்டு எப்போ +2 முடித்து காலேஜ் முடித்து கட்டி கொடுக்க பருவான போகிறோம். ஆணுக்கும் பொண்ணுக்கும் நம்ம எல்லாரும் சேர்த்தேன்னு சொல்கிறேன். இது அல்ல. அமெரிக்கா இங்கிலாந்து ஸ்டைல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைங்க ஸ்கூல் லைஃப்பில் இருந்து அவங்களுடைய பாத்ரூமை, டாய்லெட் அவங்க க்ளீன் பண்ணணும், அவங்க துணி அவங்க துவைக்கணும், அவங்க சாப்பாடு வைக்கணும். நீங்கள் போய் பாருங்கள், அங்கே ஹாஸ்டல்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க. ஹாஸ்டல் இருந்ததுன்னா அவங்களே சமைப்பாங்க, அவங்களே சாப்பிடுவாங்க. இங்கே நம்ம பிள்ளைல ஹாஸ்டலில் இருப்போம், கம்ப்ளைண்ட் ஹாஸ்டலில் சாப்பாடு நல்ல இல்லைன்னு தான். அங்கே உள்ள ட்ரெயின் வேற, தன் கையே தனக்கு உதவி. இந்த இளைய தலைமுறைகளுக்கு இந்த டீச்சிங் இல்லை. இந்த பக்குவ இல்லத்தில் சீர்கட்டு போகுது. நம்ம நினைக்கிறோம் நம்ம கஷ்டப்பட்டோம், பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு அப்படி வளர்த்து இவைகள் யாருக்குமே பணிவிடை செய்வதற்கு இல்லை, யாருக்குமே உதவி செய்வதற்கு இல்லை, யாருக்கும் கீழே இருப்பது உங்களுக்கு பிடிக்கல, யாருக்கும் ஒரு ஹெல்ப் பண்றது பிடிக்கல. அது ஆசீர்வாதத்தை குறைக்குது. நம்ம நினைக்கிறோம் பிள்ளைகளை ஆசீர்வாதம் வைக்கிறோம். இல்லை, தாய் தகப்பனுக்கு சேவை செய்த பிள்ளைகள் நல்லா இருக்கிறாங்க. ஒரு முதலாளிக்கு சேவை செய்தவங்க நல்லா தான் இருக்கிறாங்க. அப்ப தப்பு நம்ம தான் பண்றோம். நீங்க பெற்றோர்கள் தான் நம்ம பிள்ளைகளை கெடுக்கிறோம்.
பாருங்களேன், 1 சாமுவேல் புஸ்தகத்துல 2வது அதிகாரம் 11வது வசனம். பின்பு எல்கானா ராமாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போனான். அந்த பிள்ளையோ ஆசாரியனாகிய ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். ஏலிக்கு முன்பாக, ஆசாரியனுக்கு முன்பாக கர்த்தருக்கு, அப்படின்னா ஆசாரியனுக்கும் பணிவிடை செய்தான், கர்த்தருக்கும் பணிவிடை செய்தான். சாமுவேல் பால் மறந்த பின்பு ஆலயத்தில் கொண்டு விட்டவன் அங்கு பணிவிடை செய்கிறான். ஆலயத்தை பெருக்கிறான், ஆலயத்தை தூக்குறான், பலிபீடத்தை கிளீன் பண்றான். தன்னுடைய ஏலி ஆசாரியன் முழு நேர ஊழியக்காரன் என்னென்ன சொல்றான் எல்லாம் செய்து வேலை செய்யறான். யார் தீர்க்கதரிசியா மாறினது? ஏலிக்கு மக்களுக்கு கூட அந்த பாக்கியம் கிடைக்கல. சபையை பெருக்கி தூத்தா இல்லை. அடுத்த வசனத்துக்கு வாசித்து பாருங்க. ஏலிக்க மக்கள் ஆண்டவர் அறியல, ஊழியக்காரன பிள்ளை. அடுத்த வசனம் இருக்கு, அவன் அறியல, இவன் தான் தீர்க்கதரிசியா மாறினான். ஏலிக்க குடும்பத்துக்கு வரதே இவன் தீர்க்கதரிசனமா சொல்றான். படிச்சு பாருங்க. பணிவிடை ஆவி, பணிவிடை செய்வது, ஆலயத்தில் பணிவிடை செய்வது, ஆலயத்தை தூப்பது, ஆலயத்தில் பாடுறதும் பிரசங்கிக்கிறதும் பெரிய ஊழியம் இல்லை, ஆலயத்தை கிளீன் பண்றதும் பெரிய ஊழியம். சிலர் நினைக்கிறாங்க ஜெபிக்கிறது பெரிய ஊழியம். சிலரை பார்க்கிறேன் கௌரவ ஆணவமோ, அவங்க ஒரு பிளக்கு வர வச்சு தூக்குறாங்களா சபையை? ஒரு ஜெபக்குழு நடத்துற இடத்துல முதல்ல வருது பார்ட்டிகள், அந்த குப்பாடு எடுத்து போடுதா, ஆனா நல்ல ஜெபிப்பாங்க, வெளிப்பாடு. இது அது கர்த்தருக்கு தெரியும். எல்லாரும் ஜெபமானாலும் கேட்பாரு, கழுதுக்க ஜெபத்தையும் கேட்பாரு. ஆனா குப்பை எடுக்கிறத பெருக்குதியானு பார்க்கிறாரு தெய்வம். ஊழியத்தின் ஆரம்பத்தில் கூட்டம் நடத்த இடத்த நானே பெருக்குவேன், எல்லாம் செய்வேன், யாரும் இல்லை. சூழ்நிலை அப்படி பெருக்கி எடுத்து கிளியர் பண்ணி போட்டுட்டு அப்புறம் குளிக்க ஓடும். அதுக்கு நீங்க ஆள் வந்துருக்கோம். ஒரு நாள் ஆண்டவர் பேசிட்டார், தேவ தூதர்களை போல வாலிபர்களை தருவேன். தெளிவா பேசினார். நான் கேட்கவே இல்லை. நீ படுறதை நான் பார்க்கிறேன், நீ எடுக்கிற பிரயாசத்தை பார்க்கிறேன். நான் உனக்கு கொடுத்த ஊழியத்தில் தூதர்களை போல வேலை செய்ய ஆட்களை தரும். இன்னைக்கு பாருங்க, அப்படி நிற்கிறாங்க ஆட்கள். பெரிய பெரிய ஆட்களை தந்திருக்காரு. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. ஆண்டவரே சொன்னார்ல, ஒருத்தன் பெரியவனா இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் ஊழியக்காரனா இருக்க கடவன். அதான் இயேசு சீசர்ல கால கழுவினாரு. சிலருக்கு நினைக்கிறது நாங்க பாடுவோம், பிரசங்கம் பெரிய, அப்படிதான் இருப்பேன். பணிவிடை செய்து வளரணும், அவன் தான் பெருசா வளருவாய். யோசுவா பணிவிடை செய்தான் மோசைக்கு. ஆசிரிப்பு கூட தொட்டு விலகல. மோசை சொன்னோன்னு போய் அடின்னு அடிப்பான், வான்னா வருவான், வேவு பார்க்க போவான். மோசைய காலத்து பிறகு அந்த தலைமைத்த அபிஷேகம் யோசுவா மேல வந்துச்சு. சும்மா வராது. நான் பார்க்கிறேன் சபையில இன்னைக்கு கர்த்தர் உங்களோட பேசுறாரு. பணிவிடை பணி பழிக்கணும். சாமுவேல் குழந்தைக்குள்ள கொண்டு விட்டாச்சு, சின்ன பிள்ளைங்க. அவனை வச்சு பால் அப்பதான் மறந்துருக்கேன். அவன் வேலை செய்யாங்க கோயில் பிள்ளையா இருக்கான், கோயில் குட்டி. இப்போ பிள்ளைகள் அப்படி தான் உண்டா, வந்து டிப் டாப்பாக இன் பண்ணி ஸ்ப்ரே எல்லாம் அடித்து சண்டே கிளாஸில் வந்து அங்கேயும் உரசி பார்த்து, அங்கேயும் வேலை காட்டி, ஜபக்குழியில் ஒரு வேலையை காட்டி, துணி முடங்காத, சாரி கொடங்காத, ஏன்னா குறிஞ்சி நிமிந்து அத்திரிய பேண்ட்ல இருக்க பின்னெல்லாம் கலந்துடும். கஷ்டப்பட்டு வந்தவங்களாம் நல்லா இருக்கிறாங்க. அங்கெல்லாம் கஷ்டப்பட்டு வந்தவங்க, கஷ்டப்படாத வந்தவங்க அப்படி தான் இருப்பான். இங்கே இருக்கிறவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க, வேலை செய்கிறவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு வந்தவங்க எப்படி இருக்காங்கன்னு. வேலை செய்துட்டு படித்தவங்க எப்படி இருக்காங்க, கூலி செய்து வளர்ந்தவங்க எப்படி இருக்காங்க, கல்லு சமந்துட்டு காலேஜ் போன எப்படி இருக்கிறான் கேட்டு பாருங்க. சின்ன வயசுல கஷ்டப்பட்டு வீட்டுக்கு சாப்பாடு போட்டு எப்படி இருக்காங்க, அவன் எல்லாம் நல்லா இருக்கிறான். அவன் குடும்பம் எல்லாம் இந்த சும்மா ஊர் சுற்றிட்டு ட்ரெஸ் அழுக்கப்பட தெரிஞ்சவெல்லாம் இன்னும் கஷ்டப்படுறான். அவன் குடும்பம் கஷ்டப்படுது. காரணம் அன்னைக்கு வெள்ளையும் சொல்லாம நடந்தான், யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல். இல்லைன்னா நீங்கள் கேட்டு பாருங்களா. நீங்கள் இப்போ நான் போகும்போது, நீங்கள் போகும்போது பேசிட்டு போங்க. பணிவிடை செய்யுங்க. அம்மா அப்பாவுக்கு பணிவிடை செய். வாலிப பிள்ளைகள் பணிவிடை செய். அம்மாவுக்கு முடியல, ஒரு காப்பி போட்டு கொடு, டீ போட்டு, அப்பாவுக்கு பணிவிடை செய். சர்ச்சில் பணிவிடை செய். ஆலயத்தில் வந்து ஊழியம் செய். கிடைக்கிறது அதான் ஊழியம். அது ஏசு சொன்ன அது வார்த்தை. ஒருவன் பெரியவனா இருக்க கடவன் இருந்தாலும் அவன் எல்லாரும் அவனுக்குள்ள சண்டை வந்துச்சு இல்லை. ஏவன் பெரியவன் 12 பேருக்குள்ளையும் ஏவன் பெரியவன். தீர்க்க தரிசனம் பேசியவன் பெரியவனா, ஜெபிக்கவன் பெரியவனா, பியாய துரத்தியவன் பெரியவனான். ஏச்சனா எல்லாம் இருப்பா, என்ன காட்டில் நீங்கள் பெரியவன் கிடையாது, நான் அமைதியாக இருக்கேன். போய் வேலை எல்லாருக்கும் காலையை கழுவுங்கன்னாரு. பெரியவனா இருக்குன்னா எல்லாருக்கும் ஊழியக்காரனா, ஊழியம் செய், வேலை செய்யுன்னு சொன்னார். இன்னைக்கு கர்த்தர் சிலரோடு பேசுகிறார். எல்லாருக்கும் பெரிய ஆளாகணும், பெரிய பிசினஸ்கார ஆகணும், பெரிய ஊழியக்காராகணும், நல்லது. அதுக்கு ஒரு குருவுக்கு பணிவிடை செய்து பழருங்க. எலிசா எலியாவுக்கு கை கழுவி கொடுத்து வளர்ந்தவன். சாமுவேல் ஆலயத்தில் பணிவிடை செய்து தீர்க்கதரிசியா மாறினவன். யோசுவா மோசே கூட இருந்து உருவாக்கப்பட்டு வேலை செய்து வளர்ந்தவன்.
பைபிளை படிச்சு தீமோத்தேயு பவுலோட கூட இருந்து வேலை செய்து உருவாக்கப்பட்டவன். அந்த நான் நன்மை செய்கிறேன், ஏழைகளுக்கு கொடுக்குறேன், பணம் இருக்குது, காலி மேலே காலை போட்டு ஒன்றும் நடக்காது. ஒரு அலையிலி சொல்லுங்க, அலையிலி. கர்த்தர் பேசுறார். முதல்ல அப்போ ஒரு ஆன்மீக குருவை ஏற்றுக்கொண்டு அவருக்கு மனதார பணிவிடை செய்து அவர்களை ஆசீர்வாதத்தை பெற்றார். அதுதான் எலிசாவுடைய மேன்மைக்கும் எதிரிகள் வந்த பொழுது தாக்காம இருக்கும் ஒரு காரணமாக இருந்துச்சு. ரெண்டாவது 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 15-16 வசனங்கள். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன் பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிறோம், நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். கூட இருக்கிற வேலைக்காரன் கேயாசி, ஐயா என்ன செய்வோம், ராணுவம் வந்து நிக்குது. இவர் அசால்ட்டா சொல்றாரு, ஏய் பயப்படாத, அவர்களோடு இருக்கிற அந்த ராணுவ கூட்டத்தை காட்டி நம்ம கூட இருக்கிறவங்க அதிகம். ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பு வச்சிருக்காருடா, தூதர்கள் இருக்குது. ஒரு விசுவாச அறிக்கையிடுறாரு. பார்த்தீங்களா விசுவாசத்தை? பார்த்தீங்களா எலிசாவுக்கு ராணுவமே வந்து நிற்குது இவரை பிடிக்கிறதுக்கு. இவர் நன்மை செய்துட்டாரு, இஸ்ரவேல் ராணுவத்தை ஆலோசனை கொடுத்து காப்பாத்துறாரு, இவர் அழிக்கணும் வந்து நின்னா இவர் சொல்றாரு, அவன் நிக்கட்டும், எவ்வளவு பெரிய கூட்டம் நிக்கட்டும், நம்ம கூட யாரு, பரலோக அரசாங்கம் இருக்குது, நம்ம கூட தேவன் இருக்கிறாரு. கூட்டம் எவ்வளவு பெருசா வரலாம், எவ்வளவு பெரிய எதிரி வரலாம், நம்ம கூட இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிற ஒரு பெரியவர், நம்ம கூட இருக்கிற, நம்ம எதுக்கு பயப்படணும்? பாத்தீங்களா இந்த விசுவாசம் உங்களுக்கு உண்டா? நமக்கு இன்னுமே தெரியல நம்ம கூட யாரு இருக்கிறதுன்னு. சங்கீதக்காரன் தாவீது சொல்வாரு, கர்த்தர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. 121 கர்த்தரின் வலது பக்கத்து நிழலாய் இருக்கிறார், அதனால எனக்கு ஒரு சேதம் வராது. வலது பக்கத்தில் இருக்க நிழலாய் இருக்கிறார், என் பக்கத்தில் இருக்கிறார், என் கூட இருக்கிறார். எப்படிப்பட்ட விசுவாச அறிக்கை! நம்ம சின்ன காலில் ஒரு அடிபட்டாலே போதும், ஆண்டவர் உண்டா, அதான் கேள்வி. ஆண்டவர் உண்டா? ஃபெய்த். ஏசப்பா கூட இருக்கிறார், கூட வருகிறார். காலையில் ஒரு எழும்பி ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு ஜெபம் பண்ணிட்டு போய் பாருங்க, ஏசப்பா கூட வாருங்க. ஒரு விசுவாசிக்கணும், ஜெபம் பண்ணிட்டு என் கூட ஆண்டவர் வந்துகிட்டே இருக்கிறார். அந்த 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 ஒரு விசுவாசம் இருக்குதா, நம்பிக்கை இருக்குதா, என் கூட இருக்கிறார். எதிர்ப்பு வரும், போராட்டம் வரும், நெருக்கம் வரும், கஷ்டம் வரும், அந்த நேரம் என் கூட இருக்கிறார். இந்த எதிர்ப்பின் தன்மையை காட்டிலும் என் கூட இருந்து என்னை காக்குவதற்கு வல்லமையுள்ள ஒரு தெய்வம் என் கூட இருக்கிறார், எனக்கு விடுதலை தருவதற்கு ஒருவர் இருக்கிறார், அவர்தான் இயேசு. அந்த விசுவாசத்தை வருத்தி கொள்ளணும். அவர்களுக்கு தான் எத்தனை எதிரிகள் வந்தாலும் தாக்குதல் தொடுக்க முடியாது. தெய்வ நம்பிக்கை, தேவன் மேல் உள்ள விசுவாசம் இல்லைன்னா நீங்க சோர்ந்து போயிருவீங்க. எப்பவுமே ஆண்டவர்கிட்ட ஒரு கேரக்டர் உண்டு, நம்ம அவரை பிலீவ் பண்றதை கனப்படுத்துவார். நம்ம அவரை நம்பிட்டோம், விசுவாசிச்சுட்டேன்னா அது அவர் நம்ம இருதயத்துல தான் வரும். வாயில அறிக்கையிட்டு விசுவாசத்தை கேள்விப்பட்டு நம்ம அறிக்கையிட்டு பெருக பண்றோம். ஆனால் நம்ம இருதயத்தை சிந்திக்கிறது அவருக்கு தெரியும், உடனே சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்பார். விசுவாசம் நமக்கு அவருக்கு மேல வரும்போது தேவன் வந்துருவார் உடனே. அது அந்த ஸ்திரீயை பற்றி சொன்னார், உன் விசுவாசத்தின்படி உன் ஆக கடவுள்னு சொன்னார். நம்ம எந்த அளவுக்கு பிரச்சனை நெருக்கும், போராட்ட எதிர்ப்பும் வரும்போது ஏசப்பாவை நம்பி நிற்கிறோமோ அந்த நம்பிக்கையை உடனே என்ன செய்வார், கனம் பண்ணுவார். என் பிள்ளை என்ன நம்பினாலே விடக்கூடாது, கைவிடக்கூடாது, கர்த்தர் இறங்கி வருவார். நமக்கு நம்பிக்கை குறைவு, அவிவிசுவாசம் உள்ள வந்துச்சுன்னா தேவன் வேலை செய்ய மாட்டார். இதான் ரகசியம், வேலை செய்ய மாட்டார். அதை மறக்கக்கூடாது. கேயாசி அழுறான் கூட இருக்கவன், என்ன செய்வோமா முதலாளியே. இவர் சொல்றாரு, அமைதியாயிரு, நம்ம கூட அதோட பெரிய ஆள் இருக்கு, பெரிய படம் இருக்கு, அதெல்லாம் நீ போ பார்ப்ப, உன்னை பார்க்கணுமா, கண்ணை திறந்து காட்டி தரேன், உன்னை கண்ணை திறக்கிறேன். அவன் பார்க்குறான். இவருக்கு ஏற்கனவே ஆவிக்குரிய கண்ணு திறந்தியானே இருக்குது. ஏன்னா ஒருக்கா பார்த்தாலே ஆவிக்குரிய கண்ணு போதும் தர. ஒரு நோய் சுகானாலே நமக்கு தெரியும் அடுத்த நோய் சுகாகணும், விசுவாசம் இருக்கணும். ஒரு பிரச்சனை மாறினாலும் அடுத்த பிரச்சனை மாறின விசுவாசம். எப்பவும் ஆண்டவரை காண்பியும் அடையாளத்தை காண்பியும், உயிரோடு இருக்கிற ஆண்டவர் அவர் கோபம் வருது, உயிரோடு இருக்கு, உயிர் சும்மா நான் மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களில். சிலருக்கு பிறந்தது முதல் சாகிதர ஜமாதான், நீர் உயிரோட இருக்கிறா இருந்தா காட்டும். தேவனும் கடந்த காலத்தில் நமக்கு எத்தனை நன்மை செய்திருக்கிறார், அது போதாதா? குழந்தை இல்லாம குழந்தை கிடைச்சது, வேலை கிடைச்சது, வியாபாரம் கிடைச்சது, விளக்கு போச்சுது,
தூக்கி எடுத்தாரு, கட்டை உடைச்சாரு, கடனை மாத்தினாரு, பாவம் போச்சுது, பிசாசு போச்சுது. இப்ப அடுத்த பின்னும் பிரச்சனை வருது வேற ரூபத்துல. அதெல்லாம் செய்தவர் இதை செய்வார் நம்பிக்கை வேண்டாமா, விசுவாசம் வேண்டாமா? அதுக்கு ஆண்டவர்கிட்ட நீர் இருக்கிறா ஒரு என்ன காண்பியோ, நீர் போயிட்டு அவர் சொல்ல நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். மடையா சும்மா போட்டு என்னோட நோண்டிட்டு இருக்காத. நல்ல பிள்ளைக்கு ஒரு சொல்லுதான், ஒருக்கா சொன்னா மறக்காது. ஒரு தடவை ஆண்டவரை தரிசிச்சா, ஒரு தடவை ஆண்டோடைய அற்புதத்தை பார்த்தா, ஒருக்கா ருசிச்சா, அப்புறம் ருசிச்சா போதும். அதை வச்சு எத்தனையோ நன்மையை பெறலாம். சரி இருக்கட்டும். மூன்றாவது 2 ராஜாக்கள் 6:17. தம்பி வாசி, 17 வாசி. அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். அதாவது மூன்றாவது, எலிசா சின்ன காரியத்தை எதுவானாலும் உடனே ஜெபிப்பார். விண்ணப்பம் பண்ற ஒரு கிருபை அவருக்கு. முதல்ல ஒரு குருவிட்ட இருந்து பணிவிடை செய்து வந்தார், ஆசீர்வதிக்கப்பட்டு. ரெண்டாவது விசுவாச வீரன். மூன்றாவது ஜெபிக்கிறவர். சொல்றான், ஐயோ எல்லாரும் நிற்கிறாங்க, உடனே ஒரு ஜெபம், ஆண்டவர் கண்ணை உடனே திறந்தாச்சு, பிரேயர். 2 ராஜாக்கள் 6:18 பாருங்க, அடுத்த ஒரு ஜெபம் பண்றாரு. அவர்கள் அவனிடத்தில் வருகையில் எலிசா கர்த்தர் நோக்கி விண்ணப்பம் பண்ணி இந்த ஜனங்களுக்கு கண் மயக்கம் உண்டாகும்படி செய்யும் என்றார். எலிசாவுடைய வார்த்தையின்படியே அவர்களுக்கு கண் மயக்கம் உண்டாகுச்சு. இப்ப சீரிய ராணுவத்துக்கு கண் மயக்கம் உண்டாவுக்கு ஜெபிக்க, அங்க கண் மயங்குது, அங்கேயும் ஜெபம் தான். இப்ப 20 வசனத்துக்கு பார்த்தீங்கன்னா 2 ராஜாக்கள் 6:20, அவர்கள் சமாரியாவில் வந்த போது அந்த சீரிய ராணுவம் பாருங்க கண் மயங்கி வருது. எலிசா கர்த்தாவே இவர்கள் பார்க்கும்படிக்கு இவர்கள் கண்களை திறந்தள்ளும் என்றான். பார்க்கும்படிக்கு கர்த்தர் கண்களை திறக்கும் போது இதோ இவர்கள் சமாரியா நடுவே இருந்தார்கள். பாத்தீங்களா, எல்லாத்துக்கும் பிரேயர் தான். சுனமியாளுடைய பிள்ளை வியாதிப்பட்டு மரித்த போது ஆளு போயிருக்கு, வந்து அப்ப ஜெபிக்கிறாரு, விண்ணப்பம் தான் பண்றாரு. பைபிள் இருக்கு, அதுக்கு முந்தின அதிகாரங்களை வீட்டில் வாசித்து பாரு. அப்ப ஜெபிக்கிற ஒரு பழக்கம், பிரேயர் ஜெபம் பண்ணணும். நம்ம நன்மை செய்கிறது நல்லதுதான். நன்மை செய்கிற நாம் ஜெபிக்கிறவங்களாக இருக்கணும். எல்லா அவசியம் ஜெபிக்கணும். ஏன் அவருக்கு ஜெபிக்க பழக்கம் இருந்துச்சு? எலியா ஜெபித்தார்ல, யாக்கோபு 5 இருக்குதுல, எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தோம், மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்கும்படிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினார். 3 வருஷமோ 6 மாதமோ மழை பெய்யவில்லை. மறுபடியும் அவர் ஜெபம் பண்ணினார். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது. இதெல்லாம் இவர் கூட வந்து பார்த்துட்டு இருக்காரு. அவங்க அப்பா எப்படி ஜெபிப்பாருன்னு. நம்ம குருவெல்லாம் எப்படிப்பட்ட ஆளு, ஜெபமே பண்ண வேண்டாம், ஆண்டவர் எல்லாம் செய்தாச்சு. அப்படிதான் உபதேசம் பார்க்குது ஆன்லைன்ல எல்லாம். ஞானஸ்தானமே வேண்டாம், எல்லாம் போச்சு, பாவத்தோடு மனம் திரும்ப வேண்டாம், எல்லாம் ஆண்டவர் செய்தாச்சு, இருக்கி ஒன்னமே இரு, எல்லாம் கிடைக்கும், கல்லு தான் கிடைக்கும், பாவத்தையோட சாபம் தான் கிடைக்கும். நம்ம அப்படிப்பட்ட உபதேசங்களாக கேட்கறது பார்க்கறது, நமக்கு அவங்க தான் குருவா இருக்காங்க. ஆனா எலிசாவுடைய குரு யாரு? ரியலா எல்லாம் செய்து காண்பிச்சவர், ஜெபிக்கிறத பார்த்தாரு. அதனால இவரும் ஜெபிக்க பழகினாரு. ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். பிரேயர், எல்லாவற்றுக்கும் ஜெபம் பண்ணி தாங்கள காலையில் எழும்புறோன்னு ஜெபம் பண்ணிட்டு அனுப்பி வெளியேறணும். ஜெபம் பண்ணி சாப்பிடணும். சாப்பிட்றீங்களா? எத்தனை நாள் அதெல்லாம் பழைய கதை. இப்போ கேட்டால் ஒன்றும் ஜெபம் பண்ணாது, அதெல்லாம் போயிருக்கோம். இனி அடிக்கடி சொல்லி கொடுக்கணும், சோத்திரம் பண்ணுதலா பிள்ளை பண்ணா. எல்லாம் போச்சு. கற்றுக்கொண்ட பாடம் மறக்கக்கூடாது. 5 வளையாது 50 வளையாது, அதை புரிந்து கொள்ளுங்க. ப்ரேயர் எல்லா விஷயம். ஒரு நோய் வந்து ஹாஸ்பிட்டல் பண்ண ஒரு ஜெபம் பண்ணிட்டு போங்க. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, இல்லை உங்கள் ஊழியரை கூப்பிட்டு ஜெபிங்க, இல்லை உடன் ஊழியரை கூப்பிட்டு ஜெபம் பண்ணுங்க. நாங்கள் ஒரு சின்ன இதாக இன்சிடென்ட் ஆயிடுச்சு, ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கோம், ப்ரேயர் பண்ணுங்க, ஜெபம் பண்ணிட்டு எல்லாம் லகுவாக மாறும். 4வது 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 21, 22, 23 வாசித்து ஜெபிக்க போகிறோம். 21, 22, 23. இஸ்ரவேல் ராஜா அவர்களை கண்டபோது எலிசாவை பார்த்து, என் தகப்பனே, நான் அவர்களை வெட்டி போடலாமா என்று கேட்டான். அதற்கு அவன், நீர் வெட்ட வேண்டாம், நீர் உம்முடைய பட்டயத்தாலும் உம்முடைய வெள்ளினாலும் சிறையாக்கி கொண்டவர்களை வெட்டுகிறீரோ? இவர்கள் புசித்து குடித்து தங்கள் ஆண்டவனிடத்திற்கு போகும்படிக்கு அப்பமும் தண்ணீர் அவர்களுக்கு எதிரில் வையும் என்றான். அப்பொழுது அவர்களுக்கு பெரிய விருந்து பண்ணி அவர்கள் புசித்து குடித்த பின்பு அவர்களை அனுப்பிவிட்டான். அவர்கள் தங்கள் ஆண்டவனிடத்தில், தங்கள் எஜமான இடத்துல போயிட்டார்கள் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா கையில் வந்து மாற்று, அப்புறம் எதிரிய கொல்லல. ராஜா கேட்காரு,
போட்டு தள்ளிடுவோமான்னு. இவர் சொல்லியாரு வேண்டான்னு. யாரோ போல? தாவீதை போல. சவுல் தாவீதை கொல்றதுக்கு விரட்டி நடக்கிறார். தாவீது கையில் சவுல் எத்தனை தடவை மாட்டினார் தெரியல? என்ன சொன்னாரு? கர்த்தர் அபிஷேகம் பண்ணவருக்கு விரோதம் நம்ம எழும்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓடினார்ல. ஒரு தடவை தாவீதை கொல்றதுக்கு ஈட்டியை கொண்டு திரிகிறாரு. ஒரு இடத்துல ஈட்டியை வச்சுட்டு தூங்கியாரு. செம்பம் இருக்கு, தண்ணி குடிய செம்பம். எதை கொண்டு போறாரு? செம்ப எடுத்துட்டு போறாரு தாவீது. கூட போறவங்க இல்லையா, ஒரே குத்தட்டான்னு கேட்க உறங்கி நல்லா கொண்டு உறங்கியாரு. இவனை தேடி வந்த பாட்டி தூங்குது, இவங்க கண்ணில் மாட்டுது. ஒரே போடலாம். தாவீது கூட இருக்கிற ஆட்கள் கேட்குறாங்க, கொன்னலட்டா. சும்மாரு, செம்ப மண்டை கொண்டு போய் ஒரு சாவு தூங்கி முடிச்சு செம்ப தேடியாரு. ராஜா, நான் இருந்த செம்பை அவன் கொண்டு போனான். அப்படியே உணர்வு வரட்டு. நீர் எவ்வளோ பெரிய ஆளு, நீர் விரட்டி ஆளு, சாதா ஆள் இல்லை. பயந்து போறானு. ஒரு தலைக்க மலைக்க செம்பையே நான் எடுத்துட்டு போயிடுவேன். கடைசியில் தாவீது ராஜாவானாரு. சவுலுக்கு அத்தனை படை இங்கே வந்துச்சு, ஆட்கள்லாம் வந்து சேர்ந்துட்டாங்க. பைபிளில் இருக்கு. சவுல் நிலைமை என்ன தெரியுமா? கடைசியில் தன்னைத்தானே அவனே அந்த ஈட்டியை நிறுத்தி அதிலே விழுந்து செத்தான். அவனே தற்கொலை பண்ண. அவனை முடிவு அதுதான். பார்த்தீங்களா? அவனை கொல்லறதுக்கு விரட்டினவனுக்கு முடிவு அதுதான். ஆனால் தாவீது கொல்லவே இல்லை. சவுலு அந்த ஈட்டியில் விழுந்து சாவ கிடக்கும் போது ஒருத்தன் வந்து சொல்றான், இப்படி நான் அவனை கொன்னுட்டேன் சவுலன்னு. உடனே தாவீது அவனை கொன்னுட்டார். தெரியுமா? எப்படி என்னுடைய ஆவிக்குரிய என்னுடைய தகப்பனை கொல்லலாம்? எனக்கு எத்தனை தடவை சந்தர்ப்பம் நான் கொல்லாமல் ஒதுங்கி போனேன், அவனே கொண்டுட்டான், வெட்டிட்டான். அவ்வளோ அதில் கரெக்டாக இருந்தான். தெரியுமா? அப்படிப்பட்ட தாவீதை தான் கர்த்தர் உயர்த்தினார். சில நேரத்தில் எதிரிகள் கையில் வந்து மாட்டுவாங்க. ஆனாலும் நம்ம சில நேரத்தில் யோசிக்கணும். நம்ம சில விஷயங்களை செய்தால் அது நமக்கு பாதிப்பு உண்டாகும். தாவீது ரத்தம் சிந்துறதுனால அப்புறம் ஆலயம் கட்ட முடியல, சாலமனை கொண்டு கட்டினார். சில காரியம் விசாரிக்கப்படும். அதனால தான் நமக்கு அதிகாரம், பவர் இருந்தாலும் ஒரு ஆளை உடைக்கிறதுக்கு, அழிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் யோசிச்சு தான் பண்ணணும். நல்ல ஆண்டவர் எல்லாத்தையும் பார்ப்பார். நீதியுள்ள நியாயாதிபதிங்க. ரொம்ப ஆண்டவர் சாதாரணமானவர் இல்லை. சிலர் சாவையெல்லாம் சில குடும்பத்தில் விசாரிக்கப்பட்டு நான் சாதாரண காரியம். அதனால தான் இங்கே கிடைச்ச பிறகு எலிசாட்ட சொல்றாரு, ஏய் நீ எதிரி வந்து கையில் பிடிச்சத இப்போ நீ அவனை கொல்றதுக்கா? சாப்பாடு கொடுறா, விருந்து வச்சு அனுப்பிடுவோம். அதனால தான் எலிசாவை ஆண்டவர் ரெட்டிப்பா பயன்படுத்தினார். எழுப்பி நிற்போமா, ஒப்பு கொடுப்போம், தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். நன்மை செய்ய நம்ம சோர்ந்து போகக்கூடாது. நன்மை செய்யணும், மற்றவங்களுக்கு நன்மை செய்யணும். பாருங்க, எலிசா எதிரிகள் இஸ்ரவேல் படையை தாக்குவதற்கு எடுத்துற பிளான் எல்லாம் உடைக்கிறாரு. அதுல எல்லாம் சொல்லி கொடுத்து காப்பாத்துற. அதனால சீரிய இராணுவத்திற்கு, சீரிய ராஜாவுக்கு கடும் கோபம். இது யாரு? இவனை விடக்கூடாதுன்னு இராணுவத்தையே அனுப்பினான். ஆனா தேவன் என்ன செய்தார் தெரியுமா? ஹல்லேலூயா, அக்கினி மயமான குதிரையும் ரதத்தையும் பாதுகாப்புக்கு அங்க வச்சிருந்தாரு. அது மட்டுமல்ல, வந்த இராணுவத்திற்கு கண் மயக்கம் உண்டாச்சுது. அந்த இராணுவம் எலிசாவுடைய வார்த்தையின்படி அவனுக்கு பின்னாலே நடந்து இஸ்ரவேல் இராணுவ பாளையத்துக்குள்ள வருது. பாத்தீங்களா? அப்படியே கட்டுப்படுத்தி கொண்டு வரான். இந்த எதிரிகள் எலிசாவுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்துட்டாங்க. அது மட்டுமல்ல, எதிர்த்தவர்கள் அதன் பிறகு அங்க வரவே இல்லை. உணவு கொடுத்து, சாப்பாடு கொடுத்து, விருந்து கொடுத்து அனுப்பிட்டாங்க. அப்புறமா அவங்களுக்கு ஒரு பயம், எப்படிடா நம்ம போனோம், எப்படி இங்க வந்தோம்? கண்ணு மூடுனது தெரியாது. கண்ணு திறந்து பார்த்தா எதிரிகளுடைய பாளையத்துக்குள்ள இருந்து சாப்பிட்டுட்டு இருக்கிற நிலைமைக்கு வந்து போச்சு. இனி இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு வரவே இல்லை. பாருங்க எவ்வளவு பெரிய மிரக்கிள். ஆனா எலிசாவுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, எலியாவுக்கு பணிவிடை செய்து வளர்ந்தாரு, பணிவிடை செய்தார். அந்த ஒரு கிருபை எல்லாரும் இன்னைக்கு கேளுங்க. அப்பா, நான் எடுத்த எடுப்பிலே வளர்ந்து நினைக்க கூடாது. நான் ஒரு ஆளுக்கு பணிவிடை செய்யணும். நான் ஒரு தலைவனுக்கு அல்லது ஒரு தலைவிக்கு கீழாக இருந்து, அல்லது ஒரு பாஸ்டர் கீழாக இருந்து, நான் யார் எங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறீர சில ஆவிக்குரிய நிலையில அல்லது உலக பிரகாரமா நான் வளர்வதற்கு எனக்கு சிலரை கொடுப்பீங்கப்பா, அவங்களுக்கு நான் பணிவிடை செய்யணும். அல்லது எங்க அப்பா அம்மாவுக்கு பணிவிடை செய்யணும். ஆண்டவரை அந்த இடத்துக்குள்ள வாங்க, அந்த இடத்துக்குள்ள வாங்க. சபையில பணிவிடை செய்யணும். சாமுவேலை போல சபையில வேலை செய்யணும். ஊழியனா வேலை செய்யணும். எனக்கு ஒப்பு கொடுங்க. அது மட்டும் இல்ல, விசுவாச வீரனா இருங்க. எலிசாவை போல அவர்களோடு இருப்பதை பார்க்க நம்மோடு இருக்கிறது அதிகம். நம்ம கூட பரலோக படை இருக்கிறது, பரலோக அரசாங்கம் இருக்கிறங்கிற விசுவாசம் நமக்கு வேணும். அது மட்டும் இல்ல, எல்லாத்துக்கும் ஜெபிக்கிற பழக்கம் நமக்கு வேணும். அது மட்டும் இல்ல, எதிரிகள் நம்ம கையில சிக்கினா கூட அவங்களை அழிக்கிறதுக்கு, கொல்றதுக்கு ரொம்ப யோசிக்கணும். சீக்கிரத்தில் அழிக்க கூடாது, சீக்கிரம் கொல்றதுக்கு நிற்க கூடாது. ரொம்ப யோசிச்சு பொறுமையா நம்ம செய்யணும். அப்பதான் நம்ம பட்சத்துல கர்த்தர் இருப்பார். இப்பொழுது ஒரு பாடல 2 அடியை பாடும் பொழுது ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில
நன்மை நிமித்தம் இருக்கிற போராட்டம் இருந்தனா அதெல்லாம் உடைச்சு தூர போடுவாரு. அது மட்டுமல்ல, உங்களை இன்னும் நன்மை செய்யும்படிக்கு கர்த்தர் வைப்பார். ஹல்லேலூயா, ஆமென். விசுவாசத்தோடு பாடுங்க. எல்லா இக்கட்டு மாறும். ஆண்டவர் 6 நாட்களாக இக்கட்ட குறித்து பேசுறார். எந்தெந்த காரியங்களுக்கு யாருக்கெல்லாம் இக்கட்டு வந்ததோ அவங்களெல்லாம் விடுவிப்பேன் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் விடுதலை ஆக்குகிறார். கர்த்தர் உடைக்கிறார். ஆமென். நன்மை செய்கிற, மற்றவங்களுக்கு தீமை வரக்கூடாதுன்னு உழைக்கிற ஓடுகிறவங்களுக்கு அந்த பிரச்சனை, அதனால அந்த எதிர்ப்பு, அதனால அந்த போராட்டம், அதனால நெருக்கம் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் விலகுது. இயேசுவின் நாமத்தில் விலகுது. இயேசுவின் நாமத்தில் விலகுது. கைதட்டி பாடுவோம். ஆமென். ஹல்லேலூயா. எலிசாவை போல நன்மை செய்வதற்கான ஒரு கிருபை, ஒரு அபிஷேகம் உங்க மேல இறங்குது சிஸ்டர். நீங்க நன்மை செய்வீங்க. உங்களை சுற்றிலும் அக்னிமயமான ரதமும் குதிரையும் உலாவும். உங்களை ஒண்ணும் சேதப்படுத்த முடியாது. உங்க ஜெபத்திற்கு அற்புதம் நடக்கும். தேவன் உங்களை அப்படி மாற்றுகிறார். நன்மை செய்வதற்கு உங்களுக்கு அபிஷேகம் பண்ணுகிறார். நன்மை செய்வீர்கள். பல நன்மைகளை ஆவிக்குரிய ரீதியாய் உலக பிரகாரமாய் நன்மை செய்கிற இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு வருகிறார். உங்கள் பிள்ளைகள் நன்மை செய்வார்கள். நன்மை செய்யும்போது பயப்படாதீங்க. ஒரு கூட்டம் எதிர்க்கும், ஒரு கூட்டம் உங்களுக்கு விரோதமாய் எழும்பும். ஒன்னும் உங்களை சேதப்படுத்த முடியாது. அவர்கள் தான் சேதப்படுவார்கள். பாருங்கள், தீமை செய்ய வந்தவர்களுடைய கண் மயங்குச்சு. அவங்களை இவங்க கையில கொடுத்தாரு. அவங்களுக்கு விருந்து கொடுத்து அனுப்புறாங்க. பயந்து போனாங்க. அப்புறம் வரல. உங்களை எதிர்க்கிற கூட்டம் அது பிறகு வராது. கர்த்தர் அப்படி கிரியை செய்வார். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஆமென், ஆமென். தூரா ஷபா ரபா கபா லபா. இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். நாம் நன்மை செய்கிறவர்களாக இருப்போம். தீமை செய்ய வேண்டாம். தீமை செய்கிற உலகத்தில் இருக்கிறோம். கர்த்தர் நம்மை நன்மை செய்வதற்கு தெரிந்து கொண்டார். யாருக்கு இந்த தீமை நம்ம செய்யக்கூடாது. உபகாரம் செய்யணும், உபத்திரங்களை செய்யக்கூடாது. ஒப்பு கொடுத்து ஆமென், ஆமென், ஆமென். ரீகா தூரா ஷபா ரபா லபா ரபா. ஓ, மகிமை இறங்குது. வல்லமை இறங்குது. வல்லமை இறங்குது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். உங்க மேல ஒரு அக்கினியை போடுகிறார். நன்மை செய்வதற்கான வல்லமையை ஊட்டுகிறார். எலிசா மேல கிருபை வைக்கிறார். அற்புதம் நடக்குது. அற்புதம் நடக்குது. இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி. சிலர் நாங்க நன்மை செய்து பாட அனுபவிக்கிறோமே, நல்லது செய்து எனக்கு தீமை, அதனால என்னை எதிர்க்கிறாங்க. என் வேலையில எதிர்ப்பு, என் குடும்பத்தில் எதிர்ப்பு, என் பிள்ளைகளுக்கு போராட்டம். கர்த்தர் சொல்றார், பயப்படாத. நீ யாருக்கும் தீமை செய்யலையே. மற்றவங்களை வாழ வைக்க தானே போய் நிற்கிற. மற்றவங்களை கண்ணீரை துடைக்க தானே போய் நிற்கிற. அநியாயத்துக்கு நீ துணை நிற்கலையே. அநீதிக்கு நீ போகலையே. நல்லது மட்டும் தானேப்பா செய்கிற. ஏமா நல்லதானே செய்கிற. உனக்கு நான் விடுதலை தருவேன். உன் கண்ணீரை நான் துடைப்பேன். நீ பார். அப்படி ஒரு குடும்பம் புலம்பிகிட்டே இருக்கிறீங்க. இன்னைக்கு உள்ள சத்தியம் எங்களுக்கு தான். இன்னைக்குள்ள வசனம் எங்களுக்கு தான். நாங்க நன்மை செய்தனால பாட அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் சொல்றாரு, நான் விடுதலை தருவேன். விடுதலை தருவது மட்டும் இல்ல, இனி சத்துரு உங்கள் பட்சத்தில் வராதபடிக்கு உங்களை நடத்துவேன். பெரிய காரியத்தை செய்வேன் கர்த்தர் சொல்றார். எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்து. நன்றி தகப்பன். இந்த 6வது நாள் விடுதலை பெருவிழாவிலே நீர் செய்த நன்மைக்காக நன்றி. நன்றி. இணையதளத்தில் நிலாற்றிருந்த எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இன்னும் இணையதளத்தில் போய் இந்த செய்தியை கேட்கிற, ஜெபத்தில் பங்கு கொள்ளுற எல்லாருக்கும் விடுதலை ஆசீர்வாதம் உண்டாகட்டும். எங்களை தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா.